திரைப்படம் என்பதும் இதுதானோ என்பதும் இதுதானோ திரைப்படம் என்பதும் இதுதானோ திரைப்படம் என்பது இதுதானோ திரைப்படம் என்பதும் இதுதானோ சிடமிகும் திரைப்படம் என்பதும் இதுதானோ வனப்பையும் கடைந்தவன் கண்களை கவரும் வனப்பையும் கடைந்தவன் கண்களை கவரும் வானுடன் தோன்றி வளம் பெற வளரும் திரைப்படம் என்பதும் இதுதானோ பல ஜாதி பறவைகள் யாவும் பற்பல ஜாதி பறவைகள் யாவும் பண்புடன் வாழ்ந்திட வந்திங்கு ஏவும் பற்பல ஜாதி பறவைகள் யாவும் பண்புடன் வாழ்ந்திட வந்திங்கு ஏவும் அற்புத நாமந்த அமரர்கள் போவும் அற்புத ஞானத்தால் அகிலமும் யாவும் அற்புத நாமந்த அமரர்கள் போவும் ஆயிரம் கண்களாலும் ஆயிரம் கண்களாலும் ஆயிரம் கண்களாலும் கண்டுடாவும் திரைப்படம் என்பதும் இதுதானோ திடமிகும் நாரதர் சொன்ன திரைப்படம் என்பதும் இதுதானோ இதுதானோ திரைப்படம் என்பதும் இதுதானோ திரைப்படம் என்பதும் இதுதானோ என்பதும் இதுதானோ கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய நம் முன்னோர்கள் இன்று நடைபெறும் இந்த நாடகத்தை போன்று பல நாடகங்களை இயற்றியும் எழுதியும் திறம்பட நடித்து காட்டியும் மக்களை சீர்திருத்தியதாக வரலாறு கூறுகிறது. கம்பர், வேதவியாசர், ஒட்டக்கூத்தர், கச்சையப்பர் போன்ற அறிஞர் பெருமக்கள் எல்லாம் முறையே ராமாயணம், பங்காளிகள் விரோதம் கூடாது என்பதற்காக மகாபாரதம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றதை எடுத்துக்காட்ட பகவத்கீதை, யாவரும் சமம் என்றதை எடுத்துக்காட்ட வள்ளி திருமணம் என்னும் இந்த நாடகம் கந்த புராணத்தின் ஒரு பகுதியாகும். ஆகவே இந்த நாடகத்தில் எக்குறை நிற்பினும் என்னையும் என்னை சார்ந்துள்ள கலைக்குழுவினரையும் தாங்கள் எழுத்து குழந்தையாய் பாவித்து எங்களை எல்லோரையும் ஆசி கூற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நாரதர் கூறியபடி வள்ளியை மனம் புரிய வேண்டி வேளனாக இருந்த நான் வேடுவனாக உருமாறி வேள்விமலை சாரலுக்கே வந்து சேர்ந்து விட்டோம். இந்த வனத்தை பார்க்கும் பொழுது வானுயர்ந்த மரங்களும் சுவை நிறைந்த நீரோடைகளும் பறவைகளின் சப்தமும் வண்டுகளின் ரீங்கார ஒளிகளையும் கேட்கும் பொழுது இயற்கை எனும் இளைய கண்ணி தன் துணையை தேடி சுயம்பரத்திற்காக காத்திருப்பால் போல் தெரிகிறது. ராஜ நடிகராக வேடம் தோன்றி நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய எனது ஆசிரியர் DM பாலமுருகன் அவர்களின் சிசிய பிள்ளை வீரத்திலகர் அன்னார் அவர்களுக்கு நமது திரியடகம் கிராமத்தின் சார்பாகவும் எங்களது ஆசிரியர் DM பாலமுருகன், DM கல்யாண சுந்தரம் அவர்களின் சார்பாகவும் இந்த பொன்னாடை பொருத்தி கௌரவ
எனும் இளைய கண்ணி இளைய கண்ணி ஏங்குகிறாள். பூவாக வண்ணமுகம் நீராட தாமரையா ஏன் பிடித்தா தலைவனுக்கோ தூரிட்டா இயற்கையின் இளைய கண்ணி ஏங்குகிறாள். உடையை எண்ணி இலையை மறைத்துக் கொள்ளும் மேலாடையோ இலையை மறைத்துக் கொள்ளும் நூலாடையோ கண்ணி உன்னை கண்டதாலோ கண்ணை எண்ணி கொண்டதாலோ இலையை மறைத்துக் கொள்ளும் மேலாடையோ இலையை மறைத்துக் செல்லும் நூலாடையோ கட்டிக்கொள்ள எண்ணலாரோ கட்டிக்கொண்டு தள்ளும் யாரோ இயற்கையின் இளைய கண்ணி ஏங்குகிறா துணையே நீ தலையை விரித்து தன்னை போராடுதோ எதனை நினைத்து நீராடுதோ கண்ணை தொன்னை கண்டதாலோ தன்னை எண்ணி கொண்டதாலோ மலையை தழுவி செல்லும் காற்றோட்டமே தயலை தழுவி செல்லும் தேரோட்டமே இன்னும் கொஞ்சம் நேரம் தானே அந்தி பட்டு பேசலாமே இயற்கையின் இளைய கண்ணி ஏங்குகிறாள். உடையை எண்ணி கரையை தழுவி செல்லும் காற்றோட்டமே காலை நனைத்து செல்லும் ஆற்றோட்டமே இன்னும் கொஞ்சம் நேரம் தானே அந்தி பட்டு பேசலாமே இயற்கை எனும் இளைய கண்ணி ஏங்குகிறாள் துணையை நீ நாரதர் கூறிய அந்த இடம் இதுவாகத்தான் இருக்க முடியும். குறிஞ்சி சிற்றூர் எனும் குக்கிராமத்தில் தேன் சுவை நீரோடை, அதன் அருகிலே ஒரு திணைப்புணம். திணைப்புணத்தின் மத்தியிலே பரணமைத்து ஒரு மங்கை பரண் மீது அமர்ந்து ஆளோலம் சோ ஆளோலம் சோ ஆளோலம் சோ என்று வானம்பாடிகளை காணம்பாடி விரட்டி உல்லாசமாய் வாழ்ந்து கொண்டிருப்பதாக சொன்னார். இந்த காணகத்தில் ஏதாவது சப்தம் கேட்கிறதா என்று பார்ப்போம். அச்சோ நாராயணா, என்ன சத்தம்? என்ன சப்தம்? பத்தவில்லையே, என்ன சப்தம்? ஆத்துக்குள்ள சாணி வட போயிட்டீங்களா? ஆளோலம் சோ ஆளோலம் சோ ஆளோலம் சோ ஆறுமுகா வா, ஆறுமுகா வா, ஆறுமுகா வா என்று குறிஞ்சின தலைவனான என்னை அழைப்பது போலவே ரீங்காரமிட்டு ஓங்காரமிட்டு கூவிக்கொண்டிருக்கிறாள். அதனால்
இவ்வளவு இவ்வளவு இந்த சாரீரமே இப்படி இருக்கிறது என்றால் இந்த சாரீரத்தை வெளிப்படுத்திய சரீரம் எப்படி இருக்கும் என்பதை ஒரு அமைப்பு இருக்கிறது. எப்படி என்றால் கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதலென்னும் சாறு பிழிந்து கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதலென்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்து உருவமடா அவள் தலதளவென்று கதும்பி நிற்கும் பருவமடா கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதலென்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா அவள் தலதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா. தொட்டு தொட்டு நின்றன கைகள் சுட்டு சுட்டு கொன்றன கண்கள் தொட்டு தொட்டு நின்றன கைகள் சுட்டு சுட்டு கொன்றன கண்கள் கிட்ட கிட்ட வந்தது கண்டு எட்டி எட்டி சென்றது வந்து கிட்ட கிட்ட வந்தது கண்டு எட்டி எட்டி சென்றது வந்து கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதலிலும் சாரி பிடிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்து உருவமடா அவள் தளதளவில்ந்து கதிம்பி நீக்கும் பருவம். அங்கரதம் போல் வருகிறாள் அள்ளி தண்டிகள் போலே வளைகிறாள் தங்கரதும் போல் வருகிறாள் அள்ளி தண்டுகள் போலே வளைகிறாள் குங்கும பூ போல் சிரிக்கிறாள் இன்ப கோட்டைக்கு என்னை அழைக்கிறாள் காலையில் மலரும் தாமரை பூ அன்னை கற்களில் வளரும் மல்லிகை பூ காலையில் மலரும் தாமரை பூ அங்கு கருக்களில் வளரும் மல்லிகை பூ இரவில் மலரும் அள்ளிப்பூ அவள் என்று மணக்கும் முல்லைப்பூ இரவில் மலரும் அள்ளிப்பூ அவள் என்று மணக்கும் முல்லைப்பூ தங்கம் வெட்டி எடுத்து காதலென்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா. இவளை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட வள்ளியை மணக்க நான் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் எப்படி இருக்கிறேன் என்று தெரியுமா? பாடும்போது நான் தென்றல் காற்று பருவமங்கையோ தென்னங்கீற்று பாடும்போது நான் தென்றல் காற்று பருவமங்கையோ தென்னங்கீற்று நான் வரும்போது ஆயிரம் பாட வந்ததென்ன நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன பாடும்போது நான் தென்றல் காற்று பருவமங்கையோ தென்னங்கீற்று வெள்ளிய பூ
பருவமங்கையூட்டு காற்று பருவமங்கையோ தென்னங்கீற்று நான் வரும்போது 1000 பாடல் ஆட வந்ததென்ன எங்கும் ஆசை கொண்டதென்ன பாடும்போது நான் தென்றல் காற்று பருவமங்கையோ தென்னங்கீற்று. இப்பேற்பட்டவளை பார்க்கும் பொழுது நான் எப்படி மயங்கினேன்? இவள் முகத்தில் வைத்திருக்கும் பொட்டா அல்லது இவளின் அந்தி மாலை நிறமா இல்லை அல்லது இவள் அணிந்திருக்கும் ஆபரணமா எதுவாக இருக்கும்? பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணிச்சாரமோ அந்தி மஞ்சள் நீரமோ பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணிச்சாரமோ அந்தி மஞ்சள் நீரமோ விளையாட கேட்டேன் பானம் போலே புன்னகை புரிந்தாள் புன்னகை புரிந்தாள் பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணிச்சரமோ அந்தி மஞ்சள் நீரமோ போகும் நேரம் மணமேடை தேடி நடை போடும் தேவி பொன்னூஞ்சலாடி என்னுடன் கலந்தாள் என்னுடன் கலந்தாள் பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணி சரமோ அந்தி மஞ்சள் நீரமோ அந்தி மஞ்சள் நீரமோ மழை தோட்ட பூவில் மனமில்லை என்று மழை தோட்ட பூவில் மனமில்லை என்று களை கோட்ட ராணி கையில் வந்தாள் நிழலாக தோன்றி நீழல் போல் மறைந்தாள் நீழல் போல் மறைந்தாள் கட்டி வைத்த மகமோ கட்டி வைத்த கூடலோ பொன்மணி சரமோ அந்தி மஞ்சள் நீரமோ அந்தி மஞ்சள் நீரமோ இன்னும் கூட அவளது நடவடிக்கைகளை கவனிக்கும் பொழுது அவள் நடப்பது
தேன் நிலம் உதித்து வருவது போலவே இருக்கு. தேர் அசைந்து ஆடுவது போல் தெரிகிறது. சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை இரு கண்ணானதோ. சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை இரு கண்ணானதோ. பொன்னோவியம் என்று பேரானதோ, என் வாசல் வழியாக வலம் வந்ததோ. சந்திரோதயம் ஒரு பின்னானதோ, செந்தாமரை இரு கண்ணானதோ. குளிர்காற்றுக்கில்லாத மலரல்லவோ, கிளி வந்து கொத்தாத கனியல்லவோ. குளிர்காற்றுக்கில்லாத மலரல்லவோ, கிளி வந்து கொத்தாத மணியல்லவோ. நிழல் மேகம் தழுவாத பின்னானதோ, நெஞ்சோடு நீ சேர்த்த பொருளல்லவோ. சந்திரோதயம் ஒரு பின்னானதோ, தாமரை கண்ணானதோ. முத்தாரம் சிரிக்கின்ற சிரிப்பல்லவோ, முழு நெஞ்சை கொடுகின்ற நெருப்பல்லவோ. முத்தாரம் சிரிக்கின்ற சிரிப்பல்லவோ, முழு நெஞ்சை கொடுகின்ற நெருப்பல்லவோ. நெஞ்சேகம் பொழிகின்ற மொழியல்லவோ, சந்தோஷம் வருகின்ற மொழியல்லவோ. என்னாலும் பிரியாத உறவுள்ளவோ. சந்திரோதயம் ஒரு பின்னானதோ, தாமரை கண்ணானதோ. அலையோடு பிறவாத கடலில்லையே, நிழலோடு நடக்காத உடலில்லையே. அலையோடு பிறவாத கடலில்லையே, நிழலோடு நடக்காத உடலில்லையே. குடிக்காத இமையோடு விழியில்லையே, இலையோடு சேராத இடமில்லையே. என் மேனி எனும் உனதில்லையே. சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, செந்தாமரை இரு கண்ணானதோ. எழிலோடு எழில் சேர்த்து இணை மூடவோ, எனக்கென்று சுகம் வாங்க திரையாடவோ. இணையோடு எழை சேர்த்து இடைவாடவோ, மணிக்கென்று தமிழ் மண்ணை மகிழ்ந்தாடவோ. சந்திரோதயம் ஒரு பின்னானதோ, செந்தாமரை இரு கண்ணானதோ. போடுது வா. என்ன போகுது, எதுல போகுது, எங்கிட்டு போகுது, என்னது போய்கிட்டு இருக்கேன். எத்தாப்புல வந்தது நீ பாக்கலையா? என்ன சின்ன நீ இருப்பு, நீ வந்ததுனாலதான் நான் விட்டுட்டேன். இல்லையா நேரம் நான் பிடிச்சிருப்பேன், பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். என்னத்த நீ யார் எதுக்கே மறைச்ச? போல எதுக்கே வந்த, நீ எதிர்த்தாப்புல வந்தேல, நான் விரட்டிட்டு போனேன்ல. நீ என்ன பண்றீங்க? அதுக்காண்டி எவன் வீட்டை திறந்து வச்சாலும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறதா? நீ என்ன பண்றீங்க? போல நீ உங்களுக்கு என்ன இங்க சொல்லி, நான் விரட்டி வந்தேயா? இரும்பு அடிக்கிற இடத்துக்கு ஈக்கு என்ன வேலை? நான் விரட்டி வந்ததை பிடிக்க வந்தேன். என்னத்தை விரட்டி வந்தியா? பிடிக்க வந்ததை விரட்டி வந்தேன். பிடிக்க வந்த என்னத்தை பிடிக்க வந்தியா? விரட்டி வந்ததை பிடிக்க வந்தேயா? எதை விரட்டினா எதை பிடிச்சா முதல்ல அதை சொல்லியா? நான் தான் சொல்றேன்ல, விரட்டி வந்ததை பிடிக்க வந்தேன், பிடிக்க வந்ததை விரட்டி வந்தேயா? நான் தான் கேட்கறேன்ல, எதை விரட்டினா எதை பிடிச்ச எதை விரட்டின? நீ யாரு? இது இந்த இடத்துல நீ யாரு? சின்ன மேடமா
ஏயா ஆ? நீ யாரியா முதல்ல இந்த இடத்துக்கு? இந்த இடத்துல காவலாளி, இந்த இடத்துல சொந்தக்காரன். நான் இடத்த நீ வச்சுக்கப்பா, உன்னை வேணாம் சொல்லல. கழுத்துல நான் என்ன? கேட்டது கழுத்துல நான் என்ன? விரட்டி வந்ததான் கேட்டேன். ஓ இடத்தையா நான் கேட்டேன். நீ இடத்துக்கு சொந்தனாரு, நிலத்துக்கு சொந்தக்காரனாரு, எவனா என்ன எனக்கு என்ன? ஏன் பதறிய? ரோ பிரஷரா? கழுத்துல என்ன கோழி முட்டைக்குள்ள மஞ்சக்கருவை பூரா எடுத்து அடுக்கி மாட்டிட்டு வந்த மாதிரி இருக்கு. நீ என்ன எனக்கு கோழி முட்டை, உனக்கு என்ன? எனக்கு இது வந்து பாசி பவளமுத்து. கண்ணு தெரியாதா? ஆமா, பவளம் என்ன கலர்ல இருக்கு தெரியுமா? பவளமுத்துல அது நான் சொல்றதே சட்டை, ஆ. நான் சொல்றதே வாக்கு. சரி, இப்ப நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். என்ன விஷயமா இருந்தியா? முனி எந்த ஊர் முதல்ல? எங்க ஊர் வந்து இந்த திருப்பரங்குன்றமா? வெள்ளிமலையில பொன்னாடு என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டில இருந்து மானை விரட்டி ஓடி வந்தேன். வேட்டையாடு, எங்க குளம் வந்து வேட்டையாடுற குளம், வேடுவர் குளம். ஏன் ஓடி வந்தீங்கன்னா என்ன தர சுட்டுச்சா? விரட்டிட்டு வந்தேன். ஓடி வந்தேன்னு சொல்லல, விரட்டிட்டு வந்தேன். விரட்டிட்டு வந்தீங்க? ஆமா. விரட்டி மாடு ஓடிச்சா? மானோட நானோட அப்ப ஆறு பரிசு வாங்கினது? ஆறு பரிசு வாங்கினது? அதைத்தான் நீ மறிச்சிட்டே, அதைத்தானே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். வெள்ளிமலையில இருந்து பொன்னாட்டுல இருந்து வரிய வேல்விமலைக்கு. ஆமா. அதுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? எத்தனை மாடு தெரிஞ்சிருக்கேன்? நீ ஏதாவது ஒரு மாடு பிடிச்சிட்டு போக முடியானே? நான் தான் வெள்ளிமலையில இருந்து வந்தேனே ஒழிய, வெள்ளிமலையில இருந்து வந்தேனே ஒழிய. மான் இங்க தெரியுது பாரு, ஒரு மேடு. என்ன மேடு தெரியுது? ஒரு வெள்ளை கலர் கார் தான் தெரியுது. அதுக்கு பக்கத்துல ஒரு மேடு, நடு ரோடு தெரியுது. பக்கத்துல புல் மேடு, ஒரு கடை தெரியுது. நீ உனக்கு கண்ணு தெரியாது போல இருக்கையா? என்ன அப்ப அரவிந்த் போய் செக்அப் பண்ணிட்டு வருவோமா? போயிட்டு வா போ. நீ என்ன வேலை உனக்கு இங்க? என்ன நான் வந்தோன்னே சொல்லிட்டேன். நீ என்ன வேலை? எனக்கு வந்து காவல் பாக்குறேன். கண்ணே தெரியல, நீ என்ன காவல் காக்க போற? என்ன காவல் காக்கணும்னா என்னது? தெரியற புல்மேடு தெரியலங்கிற, அப்புறம் எப்படி நீ காவல் காப்ப? தெரிஞ்சாதான் தெரியுமாங்க. அததான் உனக்கு கண்ணு தெரியலன்னு நான் சொல்றேன். புல்மேடு தெரியுது, தாவு தெரியுது, குளம் தெரியுது, ஏரி தெரியுது. நான் ஏத்துக்கிட்டு போறதுக்கு இழிச்சாமல விரட்டிட்டு வந்த மானு எங்க அப்பா சடையன், அம்மா சடைச்சி. என் பேரு சரவணே. சரவணே? ஆமா. நீ யாரு அது சொல்லு. அப்ப உங்க பேரு சரவணன்டா. அவன் மிருதங்கார் பேர் என்னது? என் பேரு சரவணன். வீரத்திலகரா? என்ன வேடுவர் பேய் பேசுது? ஐயா, கரும்புலி செம்மொழி குட்டி வந்திருக்கானே. ஒன்னும் பிரச்சனை இல்ல. மான ஆண் மானா பெண் மானா? மான் வந்ததுங்கிறத ஒத்துக்கிறியா இல்லையா? மான் வந்து ஒத்துக்கறல. மான ஆண் மானா பெண் மானா? ஆணா இருந்தா பெண்ணா இருந்தா இல்லையா? மான் வந்துச்சா வரலையா? ஏயா, ஒரு ஆண்மானு பெண்மானு விரட்டி வந்தாலும் தெரியாதா? ஆண் வந்தது ஒத்துக்கிறியா? நான் ஒத்துக்கிற முடியாது. அப்புறம் எடுத்துக்க ஆனா பெண்ணான்னு கேக்குற? ஐயா, குறிஞ்சி நிலத்தில் உள்ள எங்களுக்கு குறிப்பெறும் தன்மை உண்டு. நீ யாரு முதல்ல சொல்லு. நீங்க மான தேடிலாம் வரல. நீ யாருன்னு சொல்லுமா? உங்க அப்பா வேறு எப்படி சடையாண்டியோ சடைச்சியோ அதே மாதிரி எங்க அப்பா அம்மா வேறு வந்து நம்பிராஜ நங்கை மோகினி. ஏய், நம்பிராஜ மகனாயா நீ? ஆமா, என் பேர் தான் வீரத்தேவன். நம்பிராஜ எங்க அம்மாவுக்கு அண்ணையா? ஆமா, உலகத்துல இல்லாத அதிசயத்தை சொல்லிட்டாரு. வந்தோன்னு சொல்லிட்டேன். எனக்கு மச்சினை வேணுமியா? நீ மான தேடி வரல, மான சாக்கா வச்சு என் தங்கச்சியை தேடி வந்திருக்க. தெரியுதுல்ல? எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? நீ இப்பதான் பொட்ட வரைக்கும் நிரூபிச்சிருக்க. மான சாக்குல வச்சு நீ தானே சொன்ன மான சாக்குல வச்சுன்னு. இந்தாருங்க, மானை கொண்டு போய் என்ன பண்ண போறிய? அந்த எங்கள் அக்கா வந்து ஏற்கனவே ஒரு கல்யாணம் முடிச்சிருக்கிய. அப்போ தெய்வானையை வந்து முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டுருவோமா? இது ரெண்டு மானுமே எனக்காக பிறக்கப்பட்ட மானியா? பிறக்கப்பட்ட மான். ஆமா, அது எனக்கு மட்டும். ஒரு மாணவ எனக்கு கொடுக்கலன்னு வை, அது வேஸ்டா போயிடும். ஒரு மாணவத்து மேல காலம் தள்ள வேண்டியான எனக்கு நீ கொடுக்கலனா அது வேஸ்டா போயிருமியா? என்ன வேஸ்டா போயிடும்? தங்கச்சி வேஸ்டா போறது உனக்கு பிரச்சனை இல்லையா? நாங்க அடுத்த ஆள் கட்டி நீ வேற நோக்கத்துல இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாது. ஆமா ஆமா, தெரியுதுல? சின்ன பிள்ளைங்க நம்ம எப்படிலாம் விளையாண்டேன். கோழி குண்டுலாம் விளையாண்டேன். என்கிட்ட 2 உண்டு, உங்கள்கிட்ட 2 உண்டு இருந்துச்சு. ஒரு குண்டுகிட்ட போட்ட ஓடல உங்களுக்கு ஒத்த குண்டு தெரிச்சு போச்சு. இதாவது பரவாயில்ல. ஆற்றுல திருப்பரங்குன்ற ஆற்றுல போய் நம்ம குளத்துல கம்மாயில் போய் மீன் பிடிச்சேன். நான் வெறும் கெண்டையாக பிடிப்பேன், நீங்கள் வெறும் கிழத்தியாக பிடிச்சிட்டு தெரிஞ்சிங்க. அதெல்லாம் மறந்துட்டீங்க இருக்க. சரி மாப்பிள்ள, விட்டுரு. அதை பாரு. அதை விட்டு இன்னொரு விஷயம் பண்ணிக்கல. ஒரு எச்ச புத்தி உங்கள்கிட்ட இருக்க. என்னது? அந்த பக்கத்து வீட்டில் ஒரு புள்ள அந்த காதுல ஊழ ஓடும் மூக்குல வலிக்கிட்டு இருக்கு. என்னையா சொல்ற நீ? அந்த புள்ள குளிக்கையில வேற யாரையா சொல்லிக்கிட்டு இருக்கியா? எட்டி பாத்தீங்க? அவங்க அம்மா வந்துகிட்டு இத்தனை கட்டையை கொண்டு உங்க உச்சி கொண்டையிலே அறிக்கை வந்துச்சு. ஞாபகம் இருக்கா? நீ வேற யாரையா சொல்ற? நீ மறந்துட்டு பேசிக்கிட்டு இருக்க. சரி விடு. இப்ப யார் இருக்கா உள்ள? அடுத்து யாரு பார்க்கணும்? அடுத்த காவல் உங்க தங்கச்சி 2 பேர் இருக்காங்க. போது வாரம் தாக்கல உள்ள ஓடுங்க. அப்படியா? 2ல ஒரு ஆள் யார் வரான்னு பார்ப்போம். ஒரு அதிவேகமாக போய் தோல்ட்டு பாரு.
ஒரு மாண்டனை கண்ட நீங்களே சிலை தப்பி எந்த கை கணை தப்பிய அவர் தான் வேடுவர் மான தேடி வந்திருக்காரு மானை தேடி வந்து வரீ மாப்பிள்ள செஞ்சோம் ஐயோ மச்சா மன்னாரு போங்க அப்பே என்ன பண்ணாரு வழியாகவே ஒரு புள்ளிமான் வர கண்டதுண்டோ மைக்கு முன்னாடி வச்சு பாருங்க வள்ளி மாதையும் வழியாகவே ஒரு புள்ளிமான் வர கண்டதுண்டோ வள்ளி மாதையும் வழியாகவே ஒரு புள்ளிமான் வர கண்டதுண்டோ வள்ளி கை கணை தப்பிய வள்ளி கை கணை தப்பிய சித்தகையக்கும் கொள்ள தத்தி தத்தி தாவி வந்து வள்ளி மாதையும் வழியாகவே ஒரு புள்ளிமான் வர கண்டதுண்டோ இப்ப வேடுவர் பாடுவார் ரெண்டு ஆட்டம் ஆடித்தான் ஆடுனா ஆடுங்க நாங்க சொல்லி பேய்கள் சொன்னா கேளுங்க சொல்லி தந்தா பேயினுமே நாங்கெல்லாம் இந்த நாட்டில் வாழக்கூடிய பேய்ங்களையா இன்னைக்கு தானே உண்மையை சொல்லிருக்க அதெல்லாம் போடுவாப்பா கூட்டல்லூர் குண்டமல்லி பேய் குடிக்க வந்து ரோபோட்டா வாச கொத்தமல்லி ஓய் ஆமா கொஞ்சம் தள்ளி ரோபோட் நிக்குது சரி சரி போதும் போதும் அடுத்த கவலை அந்த பேய் இங்கிட்டு பிடிச்சிருச்சு எந்த சரி நீங்க ரெண்டு பேருமே மான பார்க்கல அப்ப உங்க தலைவை வர சொல்லுங்க வர சொல்றேன் ஓடியாத்த கனக வேங்கை பூங்குறத்து வள்ளியம்மா வெளியே வாத்தா அந்த பேய்களை விரட்டு வந்து என்ன சைட்டு தான் பஞ்சத்துக்கு வந்தவதான் இந்த குரத்தி சாமி கேடு இப்ப புதிய குரத்தி புருஷனையே வளைச்சு போட வந்த சக்கலத்தி பாரு சாமி பாரு பாரு சாமி பாரு இவ பழைய குரத்தி பஞ்சத்துக்கு வந்தவள இந்த குரத்தி கேளு சாமி கேளு இவ புதிய குரத்தி புருஷனையே வளைச்சு போட வந்த சக்கலத்தி ஒண்ணு வீட்டுல ரெண்டு எனக்கு ஒண்ணா ரெண்டா எனக்கு இதுதான வேலை ஆராய்ச்சி பண்றதா உனக்கு எத்தனை வேணும் மூணு நாங்க அந்த மூணு கிடைக்காம தான் அவன் வச்சிருக்கான் பையில பேக்கில் வச்சிருக்கான் அந்த மூணு கிடைக்காம மரத்துக்கு என்னங்கண்ணா எதுக்கு நான் என்ன கிழமை ஏன்னா கூப்பிட்டு இவ்வளவு அழகா இருக்கீங்களே நான் எங்க நான் போய் பியூட்டி பார்லர் போயிட்டு வந்திருக்கேன் ஆளு அட்டையை சொல்லிக்கிறீங்களா ஊட்டிக்கு போயிட்டு வந்தியா பியூட்டி பார்லர் எனது அண்ணனை பாருங்க அடையே தோழி அண்ணன் இப்படி இருக்காரு எந்த காட்டுக்குள்ள விழுந்து எதிர்த்து வந்துறாரு தெரியலையே கறி மூட்டத்துல மண்டை விட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆத்தாடி ஓ மண்டை வெள்ளிக்கிழமை ஆமா நான் கஞ்சி காய்ச்சி ஊத்துறது வழக்கம் ஆமா கணக்கு பண்ணலாமா கணக்கு பண்ணிடுவேன் எங்க கணக்கு பண்றது கால காணாமே ஒண்ணு ரெண்டு ரெண்டு மூணு மூணா ஆமா 3 4 இது என்ன ஒண்ணு கூடுது
இன்னொன்னு கூடுதல் அதே கஞ்சி வாங்கி குடிக்க வந்தாலும் கஞ்சி வாங்கி குடிச்சு வைக்காத. ஆமா. வேற இடத்துல எதுவும் கஞ்சி கிடைக்கலையாமா? ஆக இங்க வந்து குடிச்சாத்தே அவர் அடங்கு இருக்காரு. உனக்கு மேல இருக்காரு அவரு. ஆமா ஆமா ஆமா. கரிசாமி வேஷம் போட்டுருக்காரா? ஏய் அதெல்லாம் பரவாயில்ல. வர வர பூச்சாட்டி மாதிரி இருக்காரு. சரி இருக்கட்டும். சரி அவர் யாருங்க? அவர் தான் வேடுவர் மாடு தேடி வந்திருக்காரு. அப்படியானே? ஆமா. சரி அவருக்கு வரவேற்பு கொடுக்கலாமா? கொடுங்க. வாங்க வேடுவரே வாருங்கள். வாங்க வேடுவரே வாருங்க. தாங்களுடைய வரவு இங்கே நல்வரவாகட்டும். தாங்களுக்கு வரவேற்பு கொடுப்போமா? நிமிர்ந்த நெஞ்சமும் நேர்கொண்ட பார்வையும் பார்மையில் நேர்மையும் நேர்மையில் திறமையும் திறமையில் பெருமையும் கைகொண்டு வரும் வில்லெடுத்து விளையாடும் வேடுவரே வருக. தமிழ் சொல்லெடுத்து விளையாடும் முத்தம குலத்தரே வருக. பறவைகளை கருடனைப் போல் விலங்குகளை சிங்கத்தைப் போல் பாம்புகளின் அடிகளைப் போல் ஆயுதங்களின் வஞ்சராயுதத்தைப் போல் சேனாதிபதியில் முருகனைப் போல் தோற்றமளிக்கும் எமது வேடுவர் குலத்தவரே வருக. தாங்களுடைய வரவு எங்கள் நல்வரவாகட்டும். தாங்கள் இங்கு வந்து காரணம் என்னவோ தெரிந்து கொள்ளலாமா? வண்ண தமிழகத்தின் வளமை குன்றாது. வந்தாரை வரவேற்கும் பழமை மாறுவா தவறாது. நன்னோக்குடன் வரவேற்ற தலைவியே, மறைகள் உணர்த்தும் நெறிமுறைகளின்படி மக்களின் குறைகளை தீர்க்கும் கொற்றவனின் மகளே, எந்நாடு பொன்னாடு என புகழப்படும் மலைநாடு. அங்கிருந்து புறப்பட்டேன் வில் அம்போடு, வேட்டையாட விழிப்போடு களிப்போடு வந்தேன். இங்கு வந்த பிறகு அதோ தெரிகிறது பார் ஒரு மேடு, புல்மேடு. அந்த மேட்டில் மேய்ந்து கொண்டிருந்த ஒரு அழகான பெண்மானை கண்டேன். அந்த மானை எனது உரிமையாக்க கொள்ள வேண்டும் என எனது உரிமையாக்க நினைத்தேன். அவ்வாறு எண்ணி அதன் அருகிலே சென்றபோது அது ஓட நானோட மானோடு அந்த மான் உங்களது திணை புணத்தினுள் நுழைந்து விட்டது. அப்படியே வந்து பிடிக்க சென்ற பொழுது இந்த புண்ணியவதியும் இந்த நல்ல மனுஷனும் என்னை தடுத்து நிறுத்தி தங்களை அழைத்துள்ளார்கள். இப்பொழுது முதல் தங்களை வைத்தே அந்த மானை பிடிக்கப் போகிறேன். என்னது வேடுவரே, தாங்களுடைய மான் இங்கு வந்ததா? எங்கள் முதல் காவலில் எங்கள் அண்ணனும், இரண்டாவது காவலில் தோழியும், மூன்றாவது காவலில் நானும் இருக்கிறேன். எங்கள் காவலது கண்ணு கருத்துமாக காவல் பார்த்திருக்கும். தாங்களோட மான் இங்கு வரவில்லை. வேறு ஏதாவது வனத்தில் சென்றிருக்கும். ஆகையால் அங்கு சென்று பார்க்க வேண்டும் வேடுவரே. உங்களுக்கு என்ன வேலை என்னன்னு கேட்டு யார்கிட்ட போறீங்க? வேலை முடிஞ்சிச்சா அண்ணே? அண்ணே இதுவரையில் இந்த நாடகத்தை என்னையும் அருமை சகோதரி செய்திகளை பார்த்த கண்டுகளித்த மாபெரும் திருவேடம் கிராம பொதுமக்களுக்கும் ஜெகன்மோகனிக்கும் எனது சார்பாகவும் என்னை சார்ந்த கலை குடும்பத்தை சார்பாகவும் எனது அருமை வாத்தியார் டிஎம் பாலமுருகன் அருமை சித்தப்பா அவர்கள் சார்பாகவும் அருமை சித்தப்பா டிஎம் கல்யாண சுந்தரம் அவர் சார்பாகவும் சிறந்தாலும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். போருங்க, அந்த மரத்தில் போய் தொத்திக் கொள்ளுங்கள் பெயினுமே. என்னுடைய மானை நான் எவ்வாறு விரட்டி வந்து அந்த மானின் சிறப்புகள் என்ன என்பதை கூறுகிறேன், கேளுங்கள். கூறுங்கள். மிரண்டதன் கனை கண்டு புகுந்தது மனத்தின்று வனந்தங்கம் என் மானம்மா. மிரண்டதன் கனை கண்டு புகுந்தது மனத்தின்று குணத்தங்கம் என் மானம்மா. அது புகுந்தது மனந்தானம்மா, புகுந்தது மனந்தானம்மா. சொந்தமானம்மா, அது உங்களுக்கு சொல்ல வேணுமா? உங்களுக்கு சொல்ல வேண்டுமா? புகுந்ததும் மனத்தின்று புகுந்ததும் காணம்மா, அது புகுந்ததும் மனந்தானம்மா. கரத்தங்கள் பரந்தெங்கே பரந்தங்கள் தினந்தெங்கே குழந்தங்கம் என் மானம்மா, அது புரிந்ததும்
அதன் கனை கண்டு புகுந்தது மனத்தின் குணத்தங்கம் காணம்மா அது புகுந்தது குணம் காணம்மா. இப்பேற்பட்ட அழகான மான் உங்களது வனத்தின்குள் நுழைந்து விட்டது. இப்பேற்பட்ட அழகான மான் உங்கள் வனத்திற்குள் நுழைந்து விட்டது. ஆகையால் அதை நீங்கள் எனக்கு தாரம் என்று சொல்ல வேண்டும். இல்லையேல் அதை பிடிப்பதற்கு எனக்கு அனுமதி தர வேண்டும். வேடுவரே, எங்கள் வனத்தில் மான் புகுந்தது என்று சொல்லுறீர்கள். நாங்கள் எங்களது அண்ணன் பார்த்துருக்காரு, நானும் காவல் பார்த்துருக்கேன். தாங்களுடைய மான் இங்கு வரவில்லை. ஆகையால் தேடி வந்த உந்தன் மானா வள்ளி இங்கே இல்லேன்பேனா தலைவியின் நாட்டில் என்னைக்கும் நந்தானையா தலைவியின் நாட்டில் தேடி வந்த உந்தன் மானா வள்ளி இங்கே இல்லேன்பேனா என்னைக்கும் நந்தானையா தலைவியின் நாட்டில் எனக்கும் நந்தானையா தலைவியின் நாட்டில் தலைவியின் நாட்டில் இருப்பதை இல்லை எங்க எடுத்து போமா இருப்பதை இல்லை எங்க எடுத்து போமா தருப்பதை இல்லை எங்க மறைத்து போமா உமக்கு மட்டும் புரியலையா பண்பாடு இடத்திற்கு கல்வியா சொந்த புத்தி இருந்துச்சுன்னா கேட்டுக்கொள்ளணும் மது புத்தி இருந்துச்சுன்னா திருத்திக் கொள்ளணும் தேடி வந்த உந்தன் மன்னா வள்ளி எங்க இல்லேன்பேனா என்னைக்கும் நான் தலைவி வேடுவரே, தாங்களுடைய மான் இங்கு வரலே. உங்க மானை நீங்க துரத்தி வந்தீர்களா இல்ல தேடி வந்தீர்களா? வேடுவரே, வராத ஒரு பொருளை வந்ததாக கூறும் மந்த புத்திக்காரன் இல்லை நான். வேடுவரே, தாங்களுடைய மானை இங்கே தேடி வந்தீர்கள்னா இந்த இங்கு பார்த்தீங்கன்னா செடி கொடி இருக்கும், அங்கே பகுதியில் பூந்து கொடுக்கும். தாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் இங்கே காவல் பார்த்துருக்கோம். எங்கள் காவலில் கண்ணுங்கத்தமாக தான் இருக்கும். இது சுனை நேகந்த பதி. ஆகையால் தாங்களுடைய மான் இங்கு வந்து இருக்காது. வேடுவரே, காவல் எதற்காக பார்க்கிறீர்கள்? காவல் திணை காவல் பார்த்துருக்கோம். வேடுவரே, நீங்கள் திணைக்காவல் புரிவதாக சொல்கிறீர்கள். ஆமாம் வேடுவரே, திணைக்காவல் பார்த்தீங்கன்னா கருந்தினை எங்களுக்கும் செந்தினை முருகப்பெருமாளுக்கும் காத்து கொண்டு இருக்கோம். வேடுவரே, நீங்கள் தாங்களுடைய மானை தேடி வந்திருக்கிறீர்கள். தாங்களுடைய மானை துரத்தி வந்தீர்களா இல்லை விரட்டி வந்தீர்களா இல்லை மானை பிடிக்க தெரியுமா இல்லை பிடிக்க தெரியாதா? முதல் வேட்டைக்கு வந்திருக்கிறா வேடுவரே? நாங்கள் பரம்பரை வேட்டைக்காரர்கள். பரம்பரை வேட்டைக்காரர்னா ஒரு பெண்மானா இல்லை ஆண்மானா? நான் பார்த்தது பெண்மான். ஒரு பெண்மானை பிடிக்க தெரியாம ஒரு பெண்ணிடம் வந்து போராடி கொண்டிருக்கிறீர்களே. எனக்கு மான் தேவை என்றால் என்னுடைய அண்ணர்கள் இருக்காங்க, எத்தனையோ மான் பிடிச்சி தருவாங்க எனக்கு. மானை பிடிப்பது ஆகையால் தாங்களுடைய மான் எனக்கு தேவையில்லை. வேடுவரே, வேறு கணத்தில் ஏதாவது சென்றிருக்கும், தாங்களுடைய மானை பார்த்து வாருங்கள். காலதாமதம் காரியத்தை கேடு. மானை சிலை வைத்து பிடிக்கலாம், வலை விரித்து பிடிக்கலாம், குழி வெட்டி பிடிக்கலாம், அம்பெய்து பிடிக்கலாம். இவ்வாறெல்லாம் பிடிக்க கூடாது என்று எண்ணி அந்த மானை எனது கைப்பிடியாக பிடித்து அணைத்து கொள்ள வேண்டும் என்று அதன் மீது ஆசைப்பட்டு இவ்வாறு விட்டேன். ஆகையால் அந்த மான் உங்களது புணத்திற்குள் தான் நுழைந்திருக்கிறது. தாங்களுடைய மானுக்குள்ள பெருமையை சொல்லுங்கள். பெருமை ஆள புரிஞ்சுமே பேசி பழகாத அம்மாளு வந்த வேலை முடியும் போகவும் பேசி பழகிற அம்மாளு ஆள புரிஞ்சுமே பேசி பழகாத அம்மாளு அந்த வேலை முடியாம போகவும் மாட்டார் இருந்தாலு கேலி வகைக்கான பேச்சுக்கள் பேசுற அம்மாளு பேச்சுக்கள் பேசுற அம்மாளு
கேட்டு பிடிக்கிற நோக்கத்தில் வந்தவர் நானே. கேட்டு பிடிக்கிற நோக்கத்தில் வந்தவர் நானே. கூட்டமே வந்தாலும் பாட்டால் பயப்பட இருந்தாலு ஆள புரிஞ்சுமே பேசி பழகாத ஆள புரிஞ்சுமே பேசி பழகாத அம்மாளு உன் கூட்டமே வந்தாலும் பாட்டால் பயப்பட இருந்தாலு வேடுவரே தாங்களுடைய மான் இங்கு வரவில்லை. ஆகையால் காலதாமத்தை கடத்தாமல் வேற ஏதாவது வனத்துக்கு செல்லவும். நீங்கள் திணையை காப்பது பறன் மீது அமர்ந்து. ஆமா ஆமா வேடுவரே. பறவைகளுக்காக திணை காண்கிறீர்கள். ஆமா வேடுவரே. நீங்கள் மேலே பார்ப்பீர்களா பறவைகளை, கீழே பார்ப்பீர்களா? அதாவது பரண்மையில் அமைத்திருக்கிறதுனால் எந்த திணைக்காட்டுக்குள் பார்த்தீங்கன்னா சின்னோன்னு விலங்கு வந்தாலும் எங்கள் திணைக்காட்டுக்குள்ளே தெரியும் வேடுவரே, சரிங்களா? அப்படி இருக்கையில் எதுவும் ஆமாம் ஒரு சின்ன விலங்காக இருந்தாலும் இது சுனை பகுதியில் இருந்தது. எங்களுடைய திணை வந்து சிறுதானியம், அதனால பார்த்தீங்கன்னா சின்ன விலங்கு வந்தாலும் தெரியக்கூடியது. நாங்கள் பரண்மையில் நின்று காவல் பார்த்துருக்கோம். அதுலையா தாங்களுடைய மான் இங்கு வரவில்லை. வேறு ஏதாவது வனத்துக்கு சென்று தாங்களை பார்க்கவும். கண்ணை இமை காக்கிறது. இமையை மீறி உள்ளே விழுகிறதா இல்லையா? ஆமா வேடுவரே, விழுகிறது இல்லையா? ஆமா வேடுவரே. அப்பொழுது இமை பாதுகாக்கவில்லை என்று சொல்ல முடியாது. அதுபோல் நாங்கள் காவலையும் மீறி மான் உள்ளே சென்று இருக்கிறது. அதனால் நீங்கள் தாரவும் என்று சொல்ல வேண்டும், இல்லையில் பிடிக்க அனுமதி தர வேண்டும். வேடுவரே, கூட்டத்தில் இப்படி பார்க்கல. ஆதி முதல் அந்த வர கதையும் கேட்கல. கூட்டத்தில இப்படி பார்க்கல. ஜாய்சனே கூட்டத்தில இப்படி பார்க்கல. ஆதி முதல் அந்த வர கதையும் கேட்கல. சும்மா வரட்டு வம்பு இழுக்காதீங்க, உங்க மரட்டு தானே பழிக்காதீங்க. சும்மா வரட்டு வம்பு இழுக்காதீங்க, பழிக்காதீங்க. ஜாய்சனே கூட்டத்தில இப்படி பார்க்கல. ஆதி முதல் அந்த வர கதையும் கேட்கல. ஆதி முதல் அந்த வர கதையும் கேட்கல. புளிய மரம் பூசணிக்காய் காய்க்கலாகுமா? இவர் காய்த்ததாக கதை இழக்கிறாரு. வெறு வாய்ஸாவுடால் அடிக்க பார்க்கிறாரு. இவர் காய்த்ததாக கதை இழக்கிறார். அடிக்க பார்க்கிறாரு. ஜாய்சனே கூட்டத்துல இப்படி பார்க்கல. ஆதி முதல் அன்னவரே கதை கேட்கல. சும்மா மரட்டு வம்பு இழுக்காதீங்க, தங்க மரட்டு தங்க பழிக்காதுங்க. மீசை மட்டும் வச்சிருந்தா ஆகுமா? ஆசை மட்டும் வச்சிருந்தா அதுக்கு ஆகுமா? மீசை மட்டும் வச்சிருந்தா அதுக்கு ஆகுமா? ஆசை மட்டும் வச்சிருந்தா அதுக்கு ஆகுமா? மரட்டு வம்பு இழுக்காதீங்க, உங்க மரட்டு தானே பழிக்காதீங்க. சும்மா மரட்டு வம்பு இழுக்காதீங்க, உங்க மரட்டு தானே பழிக்காதீங்க. ஜாய்சனே கூட்டத்துல இப்படி பார்க்கல. ஆதி முதல் அந்த வர கதையை கேட்கல. சும்மா மரட்டு வம்பு இழுக்காதீங்க, உங்க மரட்டு தானே பழிக்காதீங்க. என்ன பதில் சொல்றீங்கப்பா? எந்த வாயை கிளறாதே இஷ்டப்படி உளராதே, எந்த வாயை கிளறாதே இஷ்டப்படி உளராதே. அந்த மாடை மறைக்காதே விட்டு விடு அழகே, மஞ்சையுடன் உள்ளே வந்து காட்டி போடு. எந்த மாடை மறைக்காதே இஷ்டப்படி உளராதே, அந்த மாடை மறைக்காதே விட்டு விடு அழகே, மஞ்சையுடன் உள்ளே வந்து காட்டி போடு. குருவி எல்லாம் அனறிஞ்ச பாசையில, குருவிகளை இரண்டு பாசையிலே ஏகாத வார்த்தைகளை இழுத்துக்கிட்டா பேசிக்கிட்ட, ஏகாத வார்த்தைகளை இணைக்குதுன்னா பேசிக்கிற, ஏகாத வார்த்தைகளை இனிக்குதுன்னா பேசிக்கிற. மதியை இழந்து விட்டா கதி என்ன கணக்கில் வரும்? மதியை இழந்து
கதி என்ற கணக்கில் வரும் மானம் போகும் விதம் மக்களால் இடைஞ்சல் வரும் மானம் போக்கும் விதம் மக்களால் இடைஞ்சல் வரும் எந்த நோயை கிளறாதே இசப்படி உளராதே வந்த மனை மறைக்காதே விட்டு விடு அழகே வாஞ்சையுடன் உள்ளே வந்து காட்டி கொடு தெம்பாக வம்பிழுக்கும் அதனை தள்ளி விட்டு தெம்பாக வந்து இழுக்கும் வேலைகளை தள்ளி விட்டு பண்பான வார்த்தைகளை பச்சமிக கெடுத்து விட்டான் தெளிவந்த மானுக்கு தகு விடை கொடுத்தான் ரசிப்பேனே பச்சமிகு பானுக்கு விடை கொடுத்தால் ரசிப்பேனே பண்பான எந்தனுக்கு பச்சமிகு பதில் கிடைச்சா கட்டான எந்தனுக்கு பச்சமிகு பதில் கிடைச்சா உங்காடு விட்டு தள்ளி ஊனாடி அடப்பேனே உன்காடு விட்டு தள்ளி ஊனாடி நடப்பேனே இசப்படி உளராதே வந்த மனை மறைக்காதே விட்டு விடு அழகே வாஞ்சையுடன் உள்ளே வந்து காட்டி கொடு காட்டையுடன் உள்ளே வந்து காட்டி கொடு வேடுவரே ராமர் பானை தேடி போனார். பார்த்தீங்கன்னா சீதையை பிரிய காரணமாக இருந்துச்சு. அது மாதிரி பாண்டிய மன்னன் பார்த்தீங்கன்னா மானைக்காக வேட்டையாட போனார், அவர் இறக்க நேரிட்டது. இப்படி ஒவ்வொருத்தர் பின்னாடியும் மான் வேட்டைக்கு போனவர் பின்னாடி ஒவ்வொரு கதை இருக்குது. ஆகையால் தாங்கள் மான் வேட்டையாட தெரியுமா தெரியாதா? நீங்கள் சொன்ன கதையெல்லாம் மான் கதையெல்லாம் பண்ணும் அவர்கள் வேட்டையாட சென்றவர்கள். நான் பிடிக்க வந்தது என்னுடைய மானை பிடிக்க வந்தேன். நான் அடுத்தவர்கள் பொருட்கு ஆசைப்பட்டு வரவில்லை, என்னுடைய மானை பிடிப்பதற்காகவே நான் வந்தேன். ஆகையால் இல்லை இல்லை என்று கூறுவதை மறுத்து வாருங்கள் பிடிக்கலாம் பிடிக்கலாம் அமுக்கலாம் என்று கூறி என்னை ஏற்பதற்கான வழியை கூற வேண்டுமே தவிர என்னை ஏய்க்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். சரிங்க வேடுவரே, தாங்களுடைய மானுக்குள்ள அடையாளத்தை சொல்லுங்கள். வந்திருந்தால் உங்களுடைய மான் இந்த பகுதியாக வந்திருந்தால் தாங்களுடைய அடையாளத்தை சொன்னதான் பிடித்து தரேன். காயாத கானகத்தே நின்றுளாமும் காயாத கானகத்தே நின்றுளாமும் நற்காரிகையே மேயாதமான் மேயாதமான் மேவாதமான் புள்ளி மேவாதமான் மேயாதமான் 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 புள்ளி மேவாதமான் மேயாதமான் மேவாதமான் மேயாதமான் மேவும் காணடைந்து கடமக்களறிந்து மக்களறிந்து தொடங்கி படர்ந்த புல்மேயாதமான் மேவும் கானகம் அடைந்து நறுசந்தனமும் புடுகும் கமலம் மேவும் கானகம் அடைந்து நறுசந்தனமும் புழுகும் கமலும் நறுசந்தனமும் புழுகும் கம் துணங்கி படர்ந்த புல்மேயாதமான் மேயாதமான் மேயாதமான் காணக்குறவர் கண்மணி எனவளர் காணக்குறவர் கண்மணி எனவளர் காணக்குயிலின் நிகர் குரலுடையது மேயாதமான் காணக்குறவர் கண்மணி எனவளர் காணக்குயில் நிகர் குரலுடையது தேனும் பாகும் திணை மாவும் தேனும் பாகும் திணை மாவும் ஒரு புல்லர் பொழுதும் தேனும் பாகும் திணை மாவும் தின்பதனால் ஒரு புல்லொரு போதும் மேயாதமான் மேயாதமான் சாயாத சாயாத கொம்பிரண்டிருந்தாலும் சாயாத கொம்பிரண்டிருந்தால் அது தனது தலை நிமிர்ந்து பாயாத அது தன் தலை நிமிர்ந்து பாயாத மானே மான் வர கண்டதுண்டோ மான் வர கண்டதுண்டோ ஒரு பொன் போல நன்மேடி புயலில் அடங்கிய மான் வர கண்டதுண்டோ கண்டதுண்டோ கண்டதுண்டோ
தெரிகிறது, மானுக்குள்ள அடையாளம் போல் தெரியல, பெண்ணுக்குள்ள அடையாளம் போல் தெரிகிறது. மான் என்றால் பெண் என்று உனக்கு தெரியுமா தெரியாதா? நான் மானை தேடி வரவில்லை, உன்னைத்தான் தேடி வந்தேன். என்னது? என்னையா? அண்ணா அண்ணா, ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் ஆடலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் ஆடலாம். சொட்டு தேனை போல் பொட்டு பாவைகள், சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பாவைகள். சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பாவைகள். சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள், சொர்க்கம் தேடி செல்லட்டும் பாதை எண்ணங்கள், அங்கெல்லாம் பூசட்டும் காதல் வெள்ளங்கள். ஒருவர் மீதே ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் ஆடலாம். பள்ளி பாடங்கள் சொல்லி பாடங்கள், இன்னும் என்னென்ன மன்னன் வேலைகள். பள்ளி பாடங்கள் சொல்லி செல்லட்டும், இன்னும் என்னென்ன மன்னல் லீலைகள். தங்க பாவை எண்ணங்கள் உங்கள் சொந்தங்கள், தங்க பாதை அங்கங்கள் உங்கள் சொந்தங்கள். தோல்வித்தை வேல் எண்ணிக் கொள்ளுங்கள். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். கட்டுக்காவல்கள் விட்டு செல்லட்டும், கண்ணி பெண் என்னை பின்னிக் கொள்ளட்டும். கட்டுக்காவல்கள் விட்டு செல்லட்டும், கண்ணி பெண் என்னை பின்னிக் கொள்ளட்டும். மயல் பாதி உன்னோடு மீனம் உன்னோடு, மயல் பாதி முன்னோடி மீதம் என்னோடி. மஞ்சத்தில் கொஞ்சத்தான் போதை கொண்டாடு. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் ஆடலாம். உள்ள போங்க போங்க திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிர் திருப்பசி அங்கே போய் சிரிக்கிற, ஏன் இங்கே சிரிக்க கூடாதா? பக்கத்துல இருக்குல்ல. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கோ. திருச்செந்தூரிலே வேலாடோ, திருப்புகழ் பாடியே கடலாடோ. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கோ. பழனியிலே இருக்கும் அந்த பழம், ஆழ்வாயிலே கொடுக்கும் அன்பு பழம். பழனியிலே இருக்கும் அந்த பழம், பார்வையிலே தெரியும் அன்பு பழம், பழமுதிர் சோலையில் உதித்த பழம். சிவதியோடு வருவோர்க்கு வாழைப்பழம். வாரத்துக்குமா திருப்பரங்குன்றத்தில் சாமி வேடனாக வந்ததும் நானே. சரிங்க சாமி. சாமி
என்னை திருமணம் செய்யலாம் எனக்கு தாரத்தில் முதல் தாரமாக வேண்டும் சாமி, வள்ளி தெய்வானை என்று அழைக்க வேண்டும் சுவாமி. அது மட்டும் இல்லாமல் எனக்கு எனது இருவரம் வேண்டும் சுவாமி. இன்னொரு வரம் என்னன்னா, எமதையும் எம் நாட்டு மக்களையும் நலமோடு வாழ ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி. தேவி வள்ளி, நீ தாரத்தில் இரண்டாவதாக இருந்தாலும் தரத்தில் முதலிடமாக இருந்து இனிமேல் பக்தர்கள் அனைவரும் தெய்வானை வள்ளி என்பதற்கு பதிலாக வள்ளி தெய்வானை என்றே அழைப்பார்கள். முருகா யோசிச்சு கொடுக்க. பொண்டாட்டி இருக்கையில் ரெண்டாவது பொண்டாட்டிக்கு தரம் கொடுக்காதீங்க, அப்புறம் மாட்டிக்கிருவீங்க. நீ கேட்டபடி நான் கேட்கல. உன் பக்தர்கள் உன் மக்கள் அனைவருமே நலமோடு வாழ அருள் புரிகிறேன். அப்படியே ஆகட்டும் சாமி. விளையாடு முகமோடு ஏறி விளையாடு முகமோடு இதனுடைய ஞான மொழி பேச முகமோன்று ஒருபடியாக மொழி நிற்க முகமோன்று குத்துருவ பெருமாங்கி என்ற முகமோன்று ஆறுபட சூரரை மறைத்து முகமோன்று ஆறுபட சூரரை மறைத்த முகமோன்று வந்த முகமோன்று அறுமுகமான ஒரு மெய்யருள வேண்டும். ஆதியருளாசலம் பெருமாளே பெருமாளே. நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும், ஞான தங்கமே பக்கி பெருக வேணும், வாழ்வாழ பொங்க வேணும். சுத்தி பெருக வேணும், ஞான தங்கமே ஊராள பரவாக உலகம் கொண்டு பாதார ரூபம் உள்ளது. சுப மங்களம் ராஜீவ நடன ஞான ரூபம் உள்ளது. சுபமங்களம் சுபமங்களம். ஸ்ரீ சங்கராத சுவாமி நாம வாழ்க வாழ்க. இதுவரைக்கும் இதுவரையிலும் பவுன்கார நன்றி கலந்து வணக்கம் சொல்லுங்க. இதுவரையிலும் இந்த நாடகத்தை கண்டறி பவுன்கார வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். இதுவரையிலும் இந்த நாடகம் வணக்கம் சொல்லுங்க. ஐயா இதுவரையிலும் நாடகத்தை கண்டுகளித்த நாடக கலாரசிய பெருமக்களுக்கும் சுத்தமிட்டார் கலாரசிய பெருமக்களுக்கும் இந்த நாடகத்திற்கு சிறந்தாழ்ந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்த நமது விஜயகுமார் லைட் ஆஃப் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் அது பணிபுரியும் பணியாளர் அவர்களுக்கும் நாடகத்தினுடைய அமைப்பாளர் எனது அருமை சித்தப்பா வாத்தியார் டிஎம் பாலமுருகன் வாத்தியார் அவர்கள் சார்பாகவும் ஹார்மோனிய கலையரசு டிஎம் கல்யாணம் சுந்தரம் அருமை சித்தப்பா அவர்கள் சார்பாகவும் இந்த நாடகத்திற்கு தெளிவாக வீடியோ கவரேஜ் எடுத்து கொடுத்த அருமையார் மாயகுலம் மாதவன் அவர்களுக்கும் நன்றி 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 கலந்த வணக்கத்திற்கு புரியாத நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.